ஜெயந்தி, ஏமா இங்க வந்து தனியா உட்கார்ந்துருக்க? மாமா, நாளைக்கு என்ன நாளுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? தெரியுமா, வசந்த் இறந்த நாள். இறந்த நாள் இல்ல மாமா, அநியாயமா கொல்லப்பட்ட நாள். வேண்டாம் சிந்தாமணி, வேண்டாம். என்னால தாங்க முடியல மாமா. அவர் என்ன பாவம் செஞ்சாரு? அவர் யாருக்கும் எந்த கெடுதலும் செஞ்சது இல்லையே. எல்லாரையுமே மனசார நேசிச்சாரு. அவருக்கு போய் இப்படி ஒரு மரணமா? நான் தினமும் வணங்குற கடவுள் அவருக்கு ஏன் மாமா இப்படி ஒரு முடிவை கொடுக்கணும்? ராத்திரி கண்ணை மூட முடியல மாமா. துப்பாக்கி சத்தம் தான் கேக்குது. அந்த பாவி சிந்தாமணி எவ்வளவு பெரிய தப்ப செஞ்சுட்டு இப்ப சந்தோஷமா நடமாடுறாள. அவளை சட்டம் கூட தூக்குல தொங்க விடலையம்மா. சட்டம் அவளை தண்டிக்கிற வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருக்க முடியாதுமா. நாம தான் அவளை தண்டிக்கணும். என் புள்ள கையால நான் கொல்லி வாங்குவேன்னு நினைச்சேன். கடைசியில நானே அவனுக்கு கொல்லி போடும்படியா அடிச்சம்மா. அவளை சும்மா விடக்கூடாதுமா. மாமா. ஆமாம்மா, நாளைக்கு என் பிள்ளையோட நினைவு நாள். அதான் அவளுக்கு கடைசி நாளா இருக்கணுமா. இருங்க மாமா, வன்முறையும் பழி வாங்குற எண்ணமும் எதையும் சாதிக்க போறதில்ல. வெறுப்பதான் தூண்டும். அது நமக்கு வேண்டாம் மாமா. நீ சொல்லிட்டா சிந்தாமணி திருந்துருவாளா? துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லுவாங்க. நாம விலகிடுவோம், ஒதுங்கிடுவோம். அகிம்சை சிந்தாமணி மாதிரி மிருகங்கிட்ட ஜெயிக்காதுமா. அஹிம்சை எங்கேயும் ஜெயிக்கும். சரி விடுமா. நாளைக்கு வசந்தோட நினைவு நாள். திதிக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சாமா? அதை பத்தி நானே உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன் மாமா. நாளைக்கு வீட்டுல திதி நடத்த வேண்டாம். பின்ன அவர் உயிர் விட்ட அந்த இடத்துக்கே நான் போகலான்னு இருக்கேன். ஏம்மா? மாமா, எனக்கு அமைதி வேணும். அங்க போனா ஒரு நாள் அவர் கூடவே இருந்த மாதிரி இருக்கும். என் மனசுக்கும் ஒரு திருப்தி இருக்கும். ஏம்மா, காயத்ரியும் வராள? வேண்டாம் மாமா, அவ கர்ப்பிணி. அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் அவ வர வேண்டாம். நான் மட்டும் போய் அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்துட்டு வரேன். சரிம்மா, உனக்கு அதுலதான் திருப்தினா தாராளமா போயிட்டு வாமா. நீ சொல்றது உண்மையா? ஆமாம்மா. புருஷன் செத்து எடுத்த பார்க்கணும்னு இத்தனை வருஷமா இல்லாம இப்ப மட்டும் என்ன திடீர்னு ஆசை? அங்க போனாதான் நிம்மதியா இருக்குன்னு பேசிட்டாங்கம்மா. நிம்மதியா? நிம்மதியை தேடி போறியா? கவலைப்படாத ஜெயந்தி, அந்த நிம்மதியை நான் உனக்கு தரேன்.
முடிவு. இத்தனை வருஷமா உங்களை பிரிஞ்ச உயிர் வாழ்றது நம்ம பொண்ணுக்காக தாங்க. அவ நல்லபடியா இருக்கணும்னு நீங்க வாழ்த்துங்க. ஜெயந்தி, நந்தினி, நீங்களா? நீங்க இங்க இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. இன்னைக்கு அவரோட நினைவு நாள். இங்க வந்தா அவரோட பழைய நினைவுகள்ல மூழ்கி அவரோட ஒரு நாள் வாழ்ந்த மாதிரி இருக்கும். அதான் வந்தேன். நம்ம 2 பேர் மனசுலயும் ஒரே மாதிரி எண்ணம் ஜெயந்தி. எனக்காக வசந்த் செஞ்ச தியாகத்துக்கு நான் எப்படி நன்றி செலுத்த போறேன்னே தெரியல. எங்களுக்கு ஆதரவு கொடுத்து எங்க மேல அன்பும் பாசமும் வச்சிருக்கீங்களே, அதுவே நீங்க அவருக்கு செலுத்துற அஞ்சலி தான். எனக்கும் உங்களை விட்டா வேற யார் இருக்கா ஜெயந்தி? நம்ம குழந்தைங்கள எந்த பிரச்சனையும் இல்லாம வாழ வச்சுட்டா அதுக்கப்புறம் ஏதாவது ஆசிரமத்துக்கு போய் நம்ம 2 பேரும் அமைதியா வாழ்ந்துடலாம். நந்தினி, ஆசிரமத்தை விட அமைதியை தர்ற ஒரு இடத்தை நான் காட்டுறேன். நீ எங்க இங்க வந்த? புள்ளைய கொண்டவனுக்கு இந்த மண்ல காலடி வைக்க கூட தகுதி இல்லை. ஒரு நல்லவரோட உயிரை பறிச்சவனுக்கு இங்க வந்து நிக்க வெக்கமா இல்ல? இவளுக்கு எங்க வெக்கம் ஜெயந்தி? நம்ம புருஷனை கொண்டுட்டு அவருக்கு நிம்மதி அஞ்சலி செலுத்த கூட இவ விட மாட்டா. என்னது புருஷனா? கழுத்துல தாலி இல்லாத உனக்கு ஏதுடி புருஷன்? சிந்தாமணி, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின நாங்க சும்மா இருக்க மாட்டோம். புருஷனுக்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்கீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றதான் இப்ப நான் வந்திருக்கேன். என்ன வளர்ற சித்தாமணி? நான் ஒன்னும் உளரல. அவன் இருக்கிற இடத்துக்கு நீங்களும் போனா சந்தோஷமா இருக்கலாம்ல. அதுவும் ஒருத்திக்கு 2 பேர். பாருங்க, மலர் வளையத்தோட வந்து நிக்கிறேன். சிந்தாமணி, மேலும் மேலும் பாவங்களை செஞ்சுட்டு போகாத. பாவமா? உங்க 2 பேரையும் போட்டு தள்ளினா தாண்டி எனக்கு புண்ணியமே. சித்தாமணி, ஏய் அசையாத. அசைஞ்ச சுட்டு தள்ளிடுவேன். உங்க 2 பேர்ல யார் முதல்லன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அசையாத. என்னடி முழிக்கிறீங்க? நீங்க 2 பேரும் வாழ்ந்தது போதும். இனிமே நீங்க இந்த பூமியில இருந்தா எனக்கு தான் இடைஞ்சல். போய் சேருங்கடி.
சிந்தாமணி, அறிவு இருக்கா உனக்கு? 2 பொம்பளைங்களை தனியா அனுப்புறமே, நாங்க என்ன முட்டாளுன்னு நினைச்சிய? தாத்தா, இந்த சின்னமணி பாடிருக்காங்களே, பெரிய படபலத்தோட வந்திருக்காங்க. கையில துப்பாக்கி, மலர் வளையம். ஒண்ணு செஞ்சா என்ன? அந்த மலர் வளையத்தை திருப்பி அவங்களுக்கே வச்சா? ஏய், அசஞ்சா சுட்டு கொன்னுடுவேன். என்ன ஒண்ணு செஞ்சிடாதீங்க, என்ன ஒண்ணு செஞ்சிடாதீங்க. ஏன் ஆனந்த், இந்த கிழவியை சுட்டு கொன்னு மலையில இருந்து வீசிடுவோமா? தாத்தா, இந்த கேள்வி பட்டுன்னு போயிட்டா இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்காது. அதனால இப்ப சாக கூடாது. அப்படிங்கிற என்ன செய்யலாம்? ஒரு ஐடியா தாத்தா. இந்த கேள்வி செத்து பொணமா போனா இதோட கடைசி ஊர்வலம் எப்படி இருக்கும்? ஆனந்த், அது நிஜமாவே சூப்பர்பா இருக்கும். நரகாசுர செத்தனால தீபாவளியா கொண்டாடுறோம். இது செத்தா ஊருக்கே கொண்டாட்டம். ஆமா தாத்தா, ஒரே தடவை ரிஹர்சல் பார்த்தலாம் தாத்தா. என்னப்பா சொல்ற? எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிட்டு தானே வந்திருக்கேன். இப்படி சூடண்டி. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. மாமா, இதெல்லாம் வேணுமா? நீ சுமாருமா? அப்புறம் என்ன பாட்டியம்மா, பாட ரெடி ஆயிடுச்சுல, வந்து படுக்க வேண்டியதானே? டேய், கத்தாத, நிஜமாலுமே அப்புறம் உன்னை சுட்டு கொன்னுடுவேன். எழுத்துட்டு பாப்பா. மாமா, வாங்க, மெதுவா. பார்த்து பாட்டி, மெதுவா. அப்படிதான், மெதுவா படு. நான் படுக்க மாட்டேன். ஏய், படுக்கல, உன்னை சுட்டு பணமா படுக்க வச்சிருவேன். படு. ஏன் மாமா, இதெல்லாம் தேவைதானா? நீங்க சும்மா இருக்க ஜெயந்தி. வசந்தோட நினைவு நாள் அன்னைக்கு அவருக்கு அஞ்சலி செலுத்தி அமைதி தேடலாம் நாம இங்க வந்தா நம்ம 2 பேரையுமே அவ கொல்ல பாத்திருக்கா. அவளுக்கு இது பத்தாது. நீங்க வாங்க அங்கு. டேய், இறக்கி விடுங்கடா, விடுங்கடா, விடுங்கன்னு சொல்றேன்ல, இறக்குங்க. இறக்க போறீங்களா இல்லையா? இறக்குங்கடா. பாவீங்களா? ஏன் கூட வந்து அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு அவங்க சொல்றதெல்லாம் செய்றீங்களா? உங்களை போங்கடா, போங்க, போயிடுங்க. இருங்க, அவங்கள கவனிச்சுக்கிறேன். கமலா, என் பேரை வந்துட்டா. ஆர்த்தி எடுத்துட்டு வாம்மா. ஏன் பாட்டி, உங்களுக்கு கூட என்ன பார்த்தா கிண்டலா போச்சு இல்ல?